Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 7th சாப்டர் எக்ஸசைஸ் சம் 6th சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெக்கார்ட் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த 3-column கேஷ் புக் ஆஃப் ஜான். டிசம்பர் 1 அன்னைக்கு 2017 கேஷ் பேலன்ஸ் brought ஃபார்வர்ட் 12,600 கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் பேலன்ஸ். அதே பேங்க் ஓவர் டிராஃப்ட் brought ஃபார்வர்டுன்னு பேங்க் பேலன்ஸில் 36,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன மீனிங்னா, இந்த பிஸ்னஸ்ஸு கடன் வாங்கியிருக்கு பேங்க்லேருந்து, அதை தான் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லியிருக்காங்க, லோனு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சைடில் உங்களுக்கு மீனிங் கொடுத்துருங்க பாருங்கள். பேங்க் ஓவர் டிராஃப்ட் இஸ் எ லோன். ஸோ கிரெடிட் பேலன்ஸ், இது டெபிட் பேலன்ஸில் வராது, கிரெடிட் பேலன்ஸில் தான் வரும். அது எப்படி இங்கே என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஜான், கேஷ் புக் 3 column, டேட்டு, ரெசிப்ட்ஸு, ஆர்என்னா ரெசிப்ட் நம்பர், எல்எஃப், டிஸ்கவுண்ட் அலவுடு, கேஷ், பேங்க். அதே கிரெடிட் சைடு டேட்டு, பேமெண்ட்ஸு, வவுச்சர் நம்பர், இங்கே ரெசிப்ட் நம்பர், இங்கே வவுச்சர் நம்பர், எல்எஃப், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டெபிட் சைடு டிஸ்கவுண்ட் அலவுடு, கிரெடிட் சைடு டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டு, கேஷு, பேங்க்கு. அதே மாதிரி டெபிட் சைடு ரெசிப்ட்ஸு, கிரெடிட் சைடு பேமெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 2017 டிசம்பர் 1 அன்னைக்கு பேலன்ஸ் brought down, கேஷ் பேலன்ஸை 12,600 போட்டோம். அதே பேங்க் ஓவர் டிராஃப்டை கிரெடிட் சைடு டிசம்பர் 1 போட்டு பை பேலன்ஸ் brought down 36,000 அப்படின்னு அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அட்வான்ஸ் பெய்டு டு பெட்டி கேஷியர் பை செக் 3,000. பெட்டி கேஷியருக்கு செக்காக கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஜேர்னல் வரும் உங்களுக்கு? பெட்டி கேஷியர் இஸ் த ரிசீவர், பெட்டி கேஷியர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். இப்போ பேங்க்கில் பை பெட்டி கேஷியர் ஃபஸ்ட் அன்னைக்கு பை பெட்டி கேஷியர் பேங்க் காலத்தில் 3,000. பேமெண்ட்ஸ் இதுதானே, இது பேமெண்ட் பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ்ஸு பேமெண்ட் பண்ணுறாங்க. 5th அன்னைக்கு கூட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் 12,000. இப்போ இதுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். அப்போ டூ சேல்ஸ்ன்னு போட்டு 12,000. தென் டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் கலெக்டட் பை த பேங்கர் 1,000 rupees. டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ்னா ஒன் ஆஃப் த இன்கம், isn't it? அதனால் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸில் வரக்கூடிய டிவிடெண்ட்டு இன்கம். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். அதனால் டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் ஒன் ஆஃப் த இன்கம், அதை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸு 1,000 rupees. அது பேங்க் செக்காக கொடுக்கறதுனால பேங்க் காலத்தில் போட்டுடுறோம். பை த பேங்கர் சொன்னதுனால பேங்க் காலத்தில் போடுறோம். 13th அன்னைக்கு கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க் 10,000. இந்த மாதிரி கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க்கு, கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க்னாலே இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனும் கான்ட்ரா. அட் ஏ டைம் கேஷும் பேங்க்கும் இன்வால்வ் ஆச்சுன்னா அது கான்ட்ரா என்ட்ரி. டபுள் சைடும் அப்ளை பண்ணணும், டெபிட் சைடும் என்ட்ரி போடணும், கிரெடிட் சைடும் என்ட்ரி போடணும். இப்போ ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். அதனால் இங்கே பாருங்கள், 13th அன்னைக்கு பேங்க் இஸ் த ரிசீவர், கேஷ் பெய்டு டு பேங்க் இல்லையா, டு கேஷ், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ 13th டு கேஷ்ன்னு போட்டு எல்எஃப் காலத்தில் கேல்குலேட்டர் சி, கேஷ்னா ஆப்போசிட் காலம் பேங்க் காலத்தில் போடணும். அதே கிரெடிட் சைடு பாருங்கள், 13th அன்னைக்கு பை பேங்க்குன்னு போட்டு சி கேல்குலேட்டர் எல்எஃப்ல போட்டு பை பேங்க் அக்கௌண்ட்னா கேஷ் காலத்தில் 10,000 அப்ளை பண்ணணும். இதான் கான்ட்ரா என்ட்ரியுடைய ரூல்ஸு. 14th பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை த பேங்க் ஃபார் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 1,500.
பேங்க்கால் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் பேங்க் ஓவர் டிராஃப்ட். இவங்க லோன் வாங்கியிருக்காங்கல்ல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க பேங்க்கு. அதை எப்படி என்ட்ரி போடுறதுன்னா 14th பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் இருக்கணும். அதனால் அதை டெபிட் பண்ணுறோம். இப்போ பை பேங்க் சார்ஜஸ் பேங்க் காலத்தில் 1500. 18th செக் issued to Siddiq, discount received from him 8200 discount. இப்போ சித்திக் இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? சித்திக் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ பை சித்திக் அக்கௌண்ட் 200 டிஸ்கவுண்ட் ரிசீவ் காலத்தில் போட்டுட்டு 8000. ஏன்னா இங்கே சித்திக் அக்கௌண்ட் இஷ்யூடு டு சித்திக்னா அவருக்கு இஷ்யூ பண்ணும்போது 8000னா அவங்களே டிஸ்கவுண்ட் ரிசிப்ட் ஃப்ரம் ஹிம்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிஸ்னஸுக்கு டிஸ்கவுண்ட் ரெசிப்ட் தான். அதனால் டிஸ்கவுண்ட் காலத்தில் 200 போட்டுரும். அலௌடுன்னு இருந்தால் அலௌடு காலத்தில் ஒரு சில டிரான்சாக்ஷனில் ட்விஸ்ட்டாக கேட்பாங்க. டிஸ்கவுண்ட் அலௌடுன்னு போட்டிருப்பான், ஆனால் அவர் ரிசீவராக கிவரான்னு செக் பண்ணிவிட்டு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது ரெசிப்டா பேமெண்ட்டான்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் 24th இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்டு பை செக் அண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க் 17,000. 24th பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்சூரன்ஸ் கிளைம். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க, அந்த ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது ஒன் ஆஃப் தி இன்கம். செக்காக ரிசீவ் பண்ணதுனால அதை பேங்க்கில் போடணும். இன்சூரன்ஸ் கிளைம் அக்கௌண்ட் டேட்டா 17,000 பேங்க் காலத்தில் போட்டோம். நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பாஸ்கர், டிஸ்கவுண்ட் அலௌடு டு ஹிம். அது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பாஸ்கர் அக்கௌண்ட். ஸோ டு பாஸ்கர் அலோவ் பண்ணியிருக்காரு டிஸ்கவுண்ட் 150, 15,000 கேஷ். 31st டெபாசிட்டட் இன்டு பேங்க் ஆல் கேஷ் எக்ஸஸ் ஆஃப் 18,600. இதில் பாருங்கள், எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டாங்க. டோட்டல்லாம் பண்ணி பேலன்ஸ் வந்த அப்புறமா 31st டிரான்சாக்ஷனில். அதுக்கப்புறமா அதில் 18,600 மட்டும் கேஷாக பிஸ்னஸில் வச்சுக்கிட்டு பேலன்ஸை தான் டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்ற மீனிங் இந்த டிரான்சாக்ஷனுக்கு. அதனால் இப்போ பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு கான்ட்ரா என்ட்ரி அப்ளை ஆகும். இது எப்படி போகலான்னு பாருங்கள். 31st உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே நோட்ஸாக கொடுத்துருங்க. இப்போ 31st பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு வரும். டெபாசிட்டட் இன்டு பேங்க் ஆல் கேஷ் எக்ஸஸ் ஆஃப் 18,600. இப்போ நம்ம ரெண்டு சைடும் டோட்டல் போட்டலாம். இப்போ கேஷில் டெபிட் சைடு எவ்வளோ வருது பாருங்கள், 12,600 ஒரு 12,000, 15,000. இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் 39,600 வருது. அதுக்கப்புறம் கிரெடிட் சைடு 10,000 தான் கேஷ் பேலன்ஸ். அதை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 39லேருந்து 10,000 போச்சுன்னா 29,600 கேஷ் பேலன்ஸாக இருக்குது. ஆனால் இந்த 31st டிரான்சாக்ஷனில் எக்ஸப்ட் 18,600 சொல்லியிருக்காங்க. அதனால் அதை 18,600 மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 11,000. அந்த 11,000 தான் டெபாசிட் பண்ணுறாங்க பேங்க்கில். அதுக்கு என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இது கான்ட்ரா. பேங்க் அக்கௌண்ட் 31st போட்டு டு கேஷ் அக்கௌண்ட் கான்ட்ரா 11,000. அதே மாதிரி கிரெடிட் சைடு 31st போட்டு பை பேங்க் அக்கௌண்ட் கான்ட்ரா கேஷ் காலத்தில் 11,000. இப்போ லாஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு எப்படி என்ட்ரி பண்ணணும்னு தெரியுதா? இது கான்ட்ரா என்ட்ரி 18,600. எப்படி நம்ம சம்மெல்லாம் முடிஞ்சிட்டு பேலன்சிங் பண்ணுவோம், அந்த மாதிரி பேலன்சிங் பண்ணிவிட்டு அதில் நெட்டு பேலன்ஸில் இருந்து இந்த 18,600 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கான்ட்ரா என்ட்ரியோடைய அமௌண்ட்டு கிடைக்கும். அதை இங்கே நம்ம என்ட்ரி போட்டுடணும். போட்டுட்டு திரும்பியும் ஆஸ் யூஷுவல் இந்த 11,000 போட்ட அப்புறமா திரும்பியும் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே கேஷ் பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 11,000 கிரெடிட் சைடு ஆட் ஆகுது. இப்போ திரும்பியும் பார்க்கலாம் பாருங்கள், கேஷ் பேங்க் எவ்வளோன்ட்டு. இப்போது 39,600லேருந்து 21,000 போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள். 39,600 21,000 போச்சுன்னா
18,600 தான் பேலன்ஸ். அதுதான் பை பேலன்ஸ் கேரி டவுன் 18,600 கேஷ் காலத்தில் போட்டுட்டோம். அதே பேங்க் காலத்தில் பார்த்தா எப்பயுமே யூஸ்வலாக டெபிட் சைடு தான் ஹையஸ்ட் அமௌண்ட் வரும். ஆனால் இதில் ஓவர் டிராஃப்ட்னால கிரெடிட் சைடு வருது. இப்போ ஒரு 36, 3,000, 1,500, 8,000 இதெல்லாம் ஆட் பண்ணால் பாருங்கள், பேங்க் சைடு 36, 3,500 இதெல்லாம் ஆட் பண்ணால் 48,500 டோட்டல் வருது. அதே டெபிட் சைடு டோட்டல் பாருங்கள், 1,000, 10,000, 17,000, 11,000 இது எல்லாமே ஆட் பண்ணால் 39,000 வருது. இப்போ 48,500லேருந்து 39,000 போச்சுன்னா பேலன்ஸ் 9,500 பேலன்ஸு. இது எங்கே கம்மியாக இருக்கும், எந்த சைடு, டெபிட் சைடு கம்மியாக இருக்குது. அதனால் லாஸ்ட் டேட் ஆஃப் த மந்த் அது டிசம்பர்னால 31ன்னு போட்டிருக்கோம். டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு டெபிட் சைடு கம்மியாக இருக்கிறதுனால பேங்க்கில் காலத்தில் 9,500 போட்டோம். இப்போ இது ஓப்பனிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் மந்த்துக்கு எப்படி கொண்டு போவோம்? கேஷ் பேலன்ஸ் ஆஸ் யூஷுவல் ஜான்வரி 1 அன்னைக்கு 2018 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு இந்த ஆப்போசிட் சைடு கிரெடிட்டில் இருக்கிறத டெபிட்டில் போட்டோம் 18,600. அதே பேங்க்கோட பேலன்ஸை ஆப்போசிட் சைடு எது, கிரெடிட் சைடு, அங்கே ஜான்வரி 1, 2018 போட்டு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஏன்னா இது ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ், கிரெடிட் சைடு 9,500 பேங்க் காலத்தில் போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.